ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோவில் கோமா, வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டஸ் மற்றும் மூளை சாவு எனப்படும் பிரெயின் டெத் இந்த மூன்று வகையான கட்டங்களிலும் உள்ள வித்தியாசங்கள், வேறுபாடுகள் மற்றும் ஒற்றுமைகள் குறித்து தான் பார்க்க போகின்றோம். எம்மில் பலரும் நினைத்து கொண்டிருக்கின்றனர் கோமா, வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டஸ், பிரெயின் டெத் இந்த மூன்றும் ஏறத்தாழ ஒன்று என்று. ஆனால் மருத்துவ ரீதியில் இவை மூன்றும் வித்தியாசமான தனித்தனி கண்டிஷன்கள் ஆகும். முதலில் கோமா என்பதற்கான வரையறையை பார்ப்போம். கோமா குறித்து அனைவரும் அறிந்திருப்பார்கள். அதாவது பிரெயின் டெத் மற்றும் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டஸ் என்ற பதங்களை விட கோமா என்பதை குறித்து நிறைய பேர் அறிந்துள்ளார்கள். எனவே கோமா தான் மற்ற இரண்டும் என்றும் நினைக்கின்றனர். சரி, இப்பொழுது பார்ப்போம் கோமா என்றால் என்ன என்று. மூளை செயலிலிருந்து நீண்ட காலம் உணர்வற்ற நிலையில் இருத்தல். அறிகுறிகள் என்னவென்றால் தன்னுணர்வு என்பதே இல்லை, கண்கள் திறக்காது, வலி அல்லது தூண்டல்களுக்கு பதிலளிப்பதே இல்லை. இது சில வாரங்கள் முதல் சில மாதங்கள் வரை, ஏன் சில ஆண்டுகளுக்கு கூட நீடிக்கலாம். சில வேளை அந்த நோயாளி இந்த நிலையிலேயே வாழ்க்கை பூராகவும் இருக்கலாம். எனவே கோமா என்பதன் முக்கியமான அறிகுறிகள் என்ன? மூளை செயலிழந்து இருக்கும் நீண்ட காலமாக, அவருக்கு வழி தெரியாது, அவர் கண்களையும் திறக்க மாட்டார், தன்னுணர்வு என்பதும் அவருக்கு இருக்காது, தான் இருக்கிறேன் என்ற உணர்வு கூட அவருக்கு இருக்காது. இதுதான் கோமா. ஆனால் இன்னும் ஒரு ஸ்டேட் இருக்கின்றது. அதற்கு தான் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் என்று கூறுவார்கள். இதற்கு தாவர நிலை என்று தமிழில் மொழிபெயர்க்கலாம். ஒரு தாவரத்தை மாதிரி இருத்தல். இது கோமாவிற்கு பிறகு வரும் நிலையாகும். சில தனித்தனி செயல்பாடுகள் மட்டும் வெவ்வேறாக இங்கு இருக்கும். கோமாவை விட இது எவ்வாறு வித்தியாசப்படுகின்றது என்றால், கண்கள் இங்கு திறந்திருக்கும், ஆனால் உணர்வு இல்லை. கோமாவில் கண்கள் திறந்திருக்காது, மூடியிருக்கும். ஆனால் இந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேட் என்பதில் கண்கள் திறந்திருக்கும், ஆனால் உணர்வு காணப்படாது. தூக்கம், விழிப்பு என்ற சுழற்சி இங்கு காணப்படும். தூங்குவார், விழிப்பார், அந்த சுழற்சி என்பது இங்கு இந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேட் என்பதில் காணப்படும். கோமாவில் அவ்வாறு இல்லை. அடுத்தது வலி, வருத்தம், வலி இவற்றிற்கு ஒரு சிறிய ஒரு தூண்டல் இருக்கும். உதாரணமாக கையை லேசாக விரித்தல், விரல்களை லேசாக அசைத்தல் போன்ற செயற்பாடுகள் இங்கு இருக்கும். இது ஒரு மாதத்திலிருந்து 12 மாதங்கள் வரை கூட ஏற்படும், ஏன் வாழ்நாள் பூராகவும் ஏற்படும். இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் கோமாவும் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டும் எவ்வாறு வித்தியாசப்படுகின்றன என்று. அடுத்து மூன்றாவதாக பார்ப்போம் பிரெயின் டெத் என்றால் என்னவென்று. பிரெயின் டெத் என்பது இந்த இரு நிலைகளில் இருந்தும் முற்று முழுதாக வேறுபட்டதாகும். ஏனென்றால் இங்கு மூளையின் அனைத்து செயல்பாடுகளும் முற்று முழுதாக நின்றுவிடும். ஏறத்தாழ இறப்பு என்றே கூறலாம். ஏனென்றால் மூளைதான் எமது உடலில் அனைத்து பகுதிகளையும் கண்ட்ரோல் பண்ணுகின்றது. அனைத்து விதமான அந்த ஆக்ஷன், ரியாக்ஷன், தூண்டல், துலங்கல்கள், சிந்தனை, எமது வாழ்க்கை அனைத்துமே நடப்பது மூளையின் கண்ட்ரோலினால். இங்கு மூளை முற்றுமுழுதாக நின்று விடுகிறது. இதனால் தான் இது பிரெயின் டெத் என்று கூறப்படும். இதன் அறிகுறிகள் என்றால் மூச்சு துடிப்பு இல்லை, வென்டிலேட்டர் தேவை. வென்டிலேட்டரின் மூலம் ஒரு செயற்கையான மூச்சினை உருவாக்கலாமே ஒழிய இயற்கையான மூச்சு இங்கு இருக்காது. ஆனால் மேலே குறிப்பிட்ட இரு நிலைகளிலும் இயற்கையான மூச்சு இருக்கும், மூச்சு விடுதல் இருக்கும். அடுத்தது எந்த தண்டுவடம், மூளை செயற்பாடும் இருக்காது. தண்டுவடம் என்பது பேக்போன் என்று கூறலாம். இந்த பேக்போனில் எந்த ஒரு செயற்பாடோ, மூளையில் எந்த ஒரு செயற்பாடோ இருக்காது. மருத்துவ பரிசோதனைகள் மூலம் மட்டுமே இது உறுதிப்படுத்த முடியும். இது பிரெயின் டெத் தான், கோமா அல்லது வெஜிடேட்டிவ் ஸ்டேட் அல்ல. பிரெயின் டெத் என்பது தான் நிகழ்ந்துள்ளது என்பது மருத்துவ பரிசோதனைகளின் மூலம் மட்டுமே உறுதிப்படுத்த முடியும். சாதாரணமாக நாம் அதனை கூற முடியாது. ஆகவே ஒரு நாட்டின் சட்டப்படி இந்த பிரெயின் டெத் என்பது உண்மையில் இறப்பாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் பிரெயின் டெத் என்பதற்கு ஒருவர் சென்றுவிட்டால் மீண்டும் ஒருபோதும் திரும்ப அவர் பிழைக்கவே மாட்டார் என்பதுதான் மருத்துவ ரீதியான உண்மையாகும். ஆனால் மேலே குறிப்பிட்ட கோமா மற்றும் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் என்பதில் அந்த நபர் பிழைப்பதற்கு, மீண்டும் திரும்பி வருவதற்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஆனால் பிரெயின் டெத்தில் ஒருபோதும் அந்த சான்ஸ் இல்லை. எனவே இது ஒரு நாட்டின் சட்டப்படியாகட்டும், ஒரு மருத்துவ ரீதியாகட்டும் ஏறத்தாழ இறப்பாகத்தான் காணப்படுகின்றது. இங்கு உண்மையாக ஒருவர் நாம் சாதாரணமாக கருதும் இறப்பிற்கும் இந்த பிரெயின் டெத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், ஒருவர் உண்மையாக இறந்துவிட்டால் அவரது எந்த செயற்பாடும் இருக்காது என்று நாம் அறிவோம். ஆனால் இங்கு அவரது மூச்சு விடுதல், ஹார்ட் பீட் என்பவை செயற்கையாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கும். ஏனென்றால் இங்கு பிரெயின் தனது செயற்பாட்டை முழுமையாக நிறுத்திவிட்டாலும் செயற்கையாக மூச்சு விடுதல், வென்டிலேட்டர் மூலமும் ஹார்ட் பீட்டையும் மருத்துவர்கள் வழங்கலாம். அதனால் ஹார்ட் பீட்டும் மூச்சு விடுதலும் இருந்தால் அந்த உயிர் இருப்பதற்கான
ஏதோ ஒரு அறிகுறி இருப்பதாக நாம் கருதலாம். என்றாலும் உண்மையில் அங்கு பிரெயினின் எந்த செயற்பாட்டையும் நாம் திரும்ப கொண்டு வர முடியாது. அதனால் அங்கு உயிர் இல்லை என்றுதான் மருத்துவ ரீதியாகவும் நாட்டின் சட்டப்படியும் அர்த்தமாகும். இப்பொழுது ஒரு ஒப்பீட்டினை பார்ப்போம். கோமா, தாவர நிலை எனப்படும் வெஜிடேட்டிவ் ஸ்டேட், அடுத்தது பிரெயின் டெத் எனப்படும் மூளை இறப்பு, இந்த மூன்றிற்குமான ஒரு கம்பேரிஷனை இங்கு பார்ப்போம். முதலாவது, கோமா என்பதில் உணர்வு இருக்கின்றதா என்றால் இல்லை. கண் திறப்பு இருக்கின்றதா என்றால் இல்லை. சுவாசம் இருக்கின்றதா என்றால் ஆம், பெரும்பாலும் ஆம். சில வேளை மட்டும் வெண்டிலேட்டர் தேவைப்படும். அடுத்தது, எதிர்வினை இருக்கின்றதா, ஒரு தூண்டலிற்கு துலங்கல் இருக்கின்றதா என்றால் இல்லை. அடுத்தது, மீட்பு வாய்ப்பு, மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்றால் ஆம், பெரும்பாலும் ஆம். கோமாவிற்கு சென்றவர் மீண்டும் திரும்புவதற்கு, பழைய நிலைமைக்கு வருவதற்கு சான்ஸ் இருக்கின்றது, பெரும்பாலும் என்பது. அடுத்தது, தாவர நிலை வெஜிடேட்டிவ் ஸ்டேட் பற்றி பார்ப்போம். இங்கு உணர்வு இருக்கின்றதா என்றால் இல்லை. கண் திறப்பு இருக்கின்றதா என்றால் உண்டு, ஆம், இங்கு கண் திறந்து இருக்கும். சுவாசம் இருக்கிறதா என்றால் ஆம், உண்டு, இங்கு சுவாசம் சாதாரணமாக நடைபெறும். அடுத்து, எதிர்வினை இருக்கிறதா என்றால் ஆம், சிறிதளவு இருக்கும். தூண்டல்களுக்கு சிறிய சிறிய துலங்கல்கள் இங்கு இருக்கும். மீட்க வாய்ப்பு இருக்கின்றதா, மீண்டும் திரும்ப வர வாய்ப்பு இருக்கின்றதா என்றால் இது அரிதுதான். ஏனென்றால் கோமாவை விட இந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேட் என்பதில் சில தூண்டல் துலங்கல்கள், சுவாசம் நடைபெறுவது என்பவை நன்றாகவே செயற்படும். கண்கள் கூட இங்கு திறந்திருக்கும். என்றாலும் கோமாவை விட இந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு குறைவு, 50% விட அதிகமாக குறைவாக இருப்பதாகவே மருத்துவர்கள் கருதுகின்றனர். இந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டை விட கோமா என்பது தூண்டல் துலங்கல்கள் குறைவாக இருக்கும். சில வேளை சுவாசம் என்பதற்கு கூட செயற்கை சுவாசம் தேவைப்படும் மற்றும் கண் கூட திறந்திருக்காது. ஆனாலும் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு அதிகம் என்பதுதான் இவை இரண்டுக்கும் இடையிலான மிகப்பெரிய வித்தியாசம். அடுத்து கடைசியாக பார்ப்போம் மூளை இறப்பு குறித்து. பிரெயின் டெத், இங்கு உணர்வு இருக்குமா என்றால் இல்லை. கண் திறந்திருக்குமா என்றால் இல்லை. சுவாசம் இருக்குமா என்றால் இல்லை. எதிர்வினை, அதாவது தூண்டலுக்கான துலங்கல் இருக்குமா என்றால் இல்லை. மீண்டு வருவதற்கு மீட்பு வாய்ப்பு இருக்குமா என்றால் இல்லை. ஆகவே பிரெயின் டெத் என்பது ஏறத்தாழ இறப்புதான். மூளை இறப்பு என்பது உடலில் இறப்புதான் என்பதை இது எடுத்து காட்டுகின்றது. ஆனால் ஒரு மருத்துவர் தான் இதனை உறுதி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்தது, மூளை இறப்பில் சுவாசம் தானாகவே ஒருபோதும் நடைபெறாது என்பது இங்கு முக்கியமான குறிப்பு. வெண்டிலேட்டர் தேவை. மற்றும் தாவர நிலை எனப்படும் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் சிலர் மட்டும் குறைந்த உணர்வுகளை காட்டலாம், அதாவது மினிமல் கான்சியஸ் ஸ்டேட் என்று கூறுவார்கள். இப்பொழுது இதில் மிகவும் முக்கியமான வேறுபாடு, மூளை இறப்பு என்பதுதான் இங்கு சட்டப்படி மரணமாக கருதப்படுகின்றது. ஆனால் கோமா என்பதோ தாவர நிலை என்ற வெஜிடேட்டிவ் ஸ்டேட் என்பதோ ஒரு மரணமாக கருதப்படுவது இல்லை. மருத்துவ ரீதியாகவும் சரி, ஒரு நாட்டின் சட்ட ரீதியாகவும் சரி, அது மரணமாக கருதப்படுவது இல்லை. அந்த நோயாளி உயிருடன் தான் இருக்கிறார் என்பதுதான். ஏனென்றால் அவர் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இங்கு உண்டு. கோமாவில் அதிகமாக உண்டு, வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் குறைவாக உண்டு. என்றாலும் இந்த இரண்டு நிலைகளும் மரணம் அல்ல. பிரெயின் டெத் என்பதுதான் மரணம். ஆகவே இந்த வீடியோவின் ஊடாக உங்களுக்கு நீண்ட காலமாக இருந்த கோமா, வெஜிடேட்டிவ் ஸ்டேட் மற்றும் பிரெயின் டெத் குறித்த பல சந்தேகங்களுக்கான விடைகளை நாம் கொண்டு வந்தோம். என்றாலும் இது ஒரு மருத்துவ ரீதியான வீடியோ அல்ல, ஒரு எஜுகேஷனல் ரீதியான வீடியோ என்பதை மனதில் கொள்ளுங்கள். இது மாதிரியான சைக்காலஜி, சயின்ஸ், ஆஸ்ட்ரோனமி மற்றும் என்வாயர்மெண்டல் சயின்ஸ் குறித்த வீடியோக்களை காண்பதற்காக தமிழ் மொழியில் எமது சேனலுடன் இணைந்திருங்கள் தொடர்ந்தும்.